மாஷா அல்லா. கேள்வி கேட்ட பெண்ணை இந்த குழந்தைய விட பதில் சொல்லக்கூடிய அந்த பெண் நல்லா சுறுசுறுப்பாக நல்லா அழகாக பேசிச்சு. வாழ்த்துக்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து தீனியும் ஒரு ஆணும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அற்புத படைப்பான தேனியை பற்றி பேச வந்துள்ளேன். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ளான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அற்புத படைப்பான தேனியை பற்றி பேச வந்துள்ளேன். அல் குர்ஆனில் அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்ட அற்புத படைப்புகளில் தேனியும் ஒன்றாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளார், பின் நீ எல்லா விதமான கனிகளிலும் மலர்களிலிருந்து உணவறிந்து உன் இறைவன் காட்டி தரும் வழியில் உன் கூட்டிற்குள் வழியில் செல் என்று உள்ளுணர்ச்சி உண்டாயினால் அதன் வயிற்றிலிருந்து பலவிதமான நிறங்களை உடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்கவல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்துள்ளும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. 16வது அத்தியாயம் 69வது வசனம். 1000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள மனிதர்களின் அறிவுத்திறன் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் மனிதர்களின் அறிவுத்திறனோடு ஒப்பிட சாத்தியமல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் தேனீக்கள் தேனை பூக்களிலிருந்து எடுத்து வந்து தன்னுடைய கூட்டில் சேர்த்து வைக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அதன் வயிற்றிலிருந்து வெளியாகிறது என்று கூறியுள்ளான். பாருங்கள், இன்னும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவே மருந்தாகும். பிறந்த குழந்தை முதல் மரணிக்கும் முதியோர் வரை அனைவரும் பயன்படுத்துவது தேனாகும். சுத்தமான ஒரு தேன் 70,000 ஆண்டு ஆனாலும் கெட்டு போகாது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி கெட்டு போகாத தேனை தேனீக்கள் எப்படி உருவாக்கிறது தெரியுமா? பல பூக்களிலிருந்து மகரந்தத்தை உண்ணும் தேனீக்கள் தன்னுடைய கூட்டில் வந்து சில நாட்களுக்கு பிறகு வாயினால் ஒரு திரவியத்தை கக்குகிறது. அதுவே தேனாகும்.
அதற்கடுத்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பழங்கள், மரங்கள், குழந்தைகள் வந்து பேசணும். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பழங்கள், மரங்கள் எந்த குழந்தைகள் யார் யார் வரலாம்? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் கூறியுள்ள பழங்கள் மற்றும் மரங்கள். வாழைப்பழத்தில் மனித உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தின் அளவில் 11% உள்ளது. கற்பூரவள்ளி வாழைப்பழம் எலுமிச்சைகளுக்கு நல்லது. வாழையின் அறிவியல் பெயரான மூசா அரபு பெயரில் இருந்து வந்தது. இலந்தை பழம் ஆக்சிஜன் ஏற்றத்தின் நல்ல மூலமாகும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது ஒரு சிறந்த பழம். இலந்தை பழம் உள்ளுறுப்புகளை பலப்படுத்த உதவுகிறது. இலந்தை பழம் பல நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. பேரிச்சம்பழம் வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவற்றை சாப்பிட வேண்டும். இவை அனைத்துமே பேரிச்சம்பழத்தில் அதிகம் உள்ளன. வெயில் காலங்களை விட குளிர்காலங்களில் நம் உடலில் பலவித நோய் தொற்றுகள் உண்டாகும். அந்த நோய்களை குணமாக்கும் மருந்து பேரிச்சம்பழத்தில் அதிகம் உள்ளன என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு 3 வகை சுவைகளும் இருக்கு. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைக்க மாதுளை உதவுகிறது. ஆலிவ் பழம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உணவு முறையின் பங்களிப்பு மிக முக்கியத்துவமானதாகும். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் நாம் அன்றாட உணவில் சேர்க்கப்படும் காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் விதைகள் மற்றும் எண்ணெய் என பலவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவ்வாறு ஊட்டச்சத்து மிக்க மிகவும் சத்தான எண்ணெய்களில் ஒன்றாக அமைவது ஆலிவ் எண்ணெய் ஆகும். இந்த வைட்டமின்கள் இ மற்றும் ஏ, மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் பாலிஃபினால்கள் போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. அத்திமரம் மற்றும் அத்திப்பழம் ஆகியவற்றில் பல மருத்துவ பயன்கள் உண்டு. அத்தி மரத்தின் ஈரல்களில் இருந்து பால் எடுக்கப்படுகிறது. செரிமானத்திற்கு உதவுகிறது. எடை இழப்பை ஊக்குவிக்கிறது. பெருங்குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவுகிறது. பூசணிக்காய் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரத்த சர்க்கரைகளை கட்டுப்படுத்துகிறது. இதய நோய்களை அபாயத்தை குறைக்கிறது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. புண்களை ஆற்றி தழும்புகளை நீக்குவதற்கு வீக்கத்தை குறைக்கிறது. பூசணிக்காய் ஒரு குண்டான சத்தான ஆரஞ்சு காய்கறி. பூசணிக்காயில் கலோரிகள் குறைவாக உள்ளன. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அற்புதமான விளக்கங்கள் இருக்கா? திராட்சையா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் குறிப்பிட்டுள்ள பல பழங்களில் திராட்சைகள் மனிதருக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு உதாரணமாக காணப்படுகின்றன. திராட்சையின் நன்மைகள்: சக்தி நிறைந்தது, வீக்கத்தை குறைக்கின்றது, இதய ஆரோக்கியம் மேம்படுத்துகின்றது, செரிமான ஆரோக்கியம் மேம்படுத்துகின்றது. திராட்சையை பற்றி அல்லாஹ் கூறிய வசனம்: மேலும் அதில் கேசவரன் மற்றும் திராட்சைகள் கொண்ட பழத்தோட்டத்தை உற்பத்தி செய்கின்றோம். ஆனால் அதை உற்பத்தி செய்கின்றோம். மேலும் அதில் நீர்ச்சுடரை பாய்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த 10 ஆண்டு விழாவே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நானும் பார்த்தது கிடையாது. ஆரம்பிக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ 10 ஆண்டு விழாக்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் மரங்களை பற்றி, பழங்களை பற்றி ஒரு விளக்கங்கள், அவர்களுக்கு அந்த இதோட இந்த செடியோட ஒரு விளக்கம் நம்ம கொடுத்தீங்க பாருங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ்.
வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கடுத்து கல்யாண வீடு. கல்யாண வீடை பற்றி ஷம்ரி, வசீமா, ஆயிஷா, தமீரா கலந்துரையாடல். கல்யாண வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு. புடவை எல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க? 50,000 தெரியுமா? இவ்வளோ பணத்துக்கு புடவை வாங்குறதா பெருமையா இருக்கும். 35,000 கேள்விப்பட்டேன். நான் பிளவுஸ் தைக்கிறேன், எனக்கு தெரியாதா? ஷம்ரி, நீ யார்கிட்டயும் சொல்லாத. இப்படி சொன்னாதான் பெருமையா இருக்கும். தமிழாக்கா, அப்போ நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணல, பெருமைக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணுறீங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இப்படி பண்ணாதானே என்னோட பையன் மரியாதையா இருக்கும். சும்மாவா என்னோட பையன் 80,000 சம்பளம் வாங்குறான்? தமிழாக்கா, ஏன் போய் சொல்றீங்க? தம்பி 40,000 தான் சம்பளம் வாங்குறான். ஷம்ரி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இப்படி எல்லாம் சொன்னாதான் நம்ம குடும்பத்தை பெருசா நினைப்பாங்க. தமிழாக்கா, எங்க அப்படி சொல்லணும்? பெருசா நினைக்கணும்னா நாம வாழ்றது அல்லாவுக்கு தான், அடுத்தவங்களுக்காக இல்ல. மற்றவங்க நம்மளை என்ன நினைச்சாலும் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான் என்பதில் தான் நம் கவனம் இருக்க வேண்டும். இன்னும் இந்த பட்டு புடவை கல்யாணத்துக்கு அப்புறம் பயன்படுத்த போறதே இல்லை. அப்படியே வீரோட தூங்கத்தான் போகுது. குறைந்த பணத்துக்கு புடவை வாங்கிட்டு மீதி பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தா அவங்க மனதார துவா பண்ணுவாங்க, அல்லாவும் சந்தோஷப்படுவான். அது மட்டும் இல்ல, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, திருமணம் எனது வழிமுறை, எவர் அதை பின்பற்றவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆடம்பரத்தை தான் சொன்னார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆமா, வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் பண்றோம். எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி பண்ண வேண்டாமா? நிறைய பணம் செலவா போல. பணத்துக்கு என்ன பண்ணீங்க? ஆமா, பையன் கொஞ்சம் சேர்த்து வைத்தான், பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைத்தான், கொஞ்சம் வட்டிக்கு வாங்கினான், கொஞ்சம் நகை அடமானம் வச்சோம். தமிழாக்கா, நவுதுபில்லாஹி மின்ஹா, இவ்வளவு ஹராமில் ஆடம்பரமான கல்யாணம் அவசியமா? நபி அவர்கள் கூறினார்கள், ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள், ஹராமை விட்டும் தூரமாக்கிக் கொள்ளுங்கள் என்று. இதில் 1000 படிப்பினைகள் உள்ளன. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார், இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டும் வேடிக்கையுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. மேலும் மறுமையின் வாழ்க்கைதான் நிச்சயமான நிலையான வாழ்க்கையாகும். இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. இந்த விளையாட்டு வாழ்க்கையாகத்தான் நம் வாழ்நாள் முழுவதையும் ஹராமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 50,000 ரூபாய் பட்டு புடவை, ஆரோ புர்காவை யாருக்காக நாம் அணிகிறோம்? பெருமை என்ற ஒரு சொல்லுக்காக ஈமானை இழந்து நாம் வாழ வேண்டுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் எவ்வாறு இருந்தது? இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை தேடி நம்முடைய வாழ்க்கை அமைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கடுத்து புர்காவினுடைய முக்கியத்துவம். புர்காவுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஜாஸ்மின் பேகம் பயான் செய்வாராம். ஜாஸ்மின் வாங்க, அசத்துங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மிகுந்த சங்கேமிகும் திருக்குரானில் கூறியுள்ளான், முஃமின்களான ஆடவர்களுக்கு நீ கூறுவீராக, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று. இன்னும் முஃமின்களான பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று. தங்களது உடலை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்நிய ஆண்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. அலங்காரத்தில் இருந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடியதை தவிர
கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர அல்லாஹ் அலங்காரத்தை மறைப்பதற்காகத்தான் புர்காவை அணிய சொன்னான். ஆனால் நாம் எப்படிப்பட்ட புர்காவை அணிகிறோம்? புர்காவில் எத்தனை மாடல்கள், எத்தனை அலங்காரங்கள்! ஒரு பட்டு புடவை தோற்று போகும் அளவிற்கு ஆகிவிட்டது புர்காவின் அலங்காரம். பட்டு புடவை தோற்று போகும் அளவிற்கு புர்காவின் அலங்காரம் மாறிவிட்டது. இப்பொழுது நாம் புர்காவிற்கே புர்கா போடும் அளவிற்கு ஆகிவிட்டது புர்காவின் நிலை. தாய்மார்களே, சகோதரிகளே, இது மிகவும் வேதனைக்குரியது. மிக பிரபல்யமான புர்கா கடைகளுக்கு சென்று ஒரு புர்காவை வாங்கும் பொழுது எந்த அலங்காரமும் இல்லாத கருப்பு புர்காவை தாருங்கள் என்றால் கடைக்காரர் கூறுகிறார், அப்படிப்பட்ட புர்காவை நாங்கள் விருப்பதே இல்லை. ஏனென்றால் எந்த பெண்களும் அதை வாங்குவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அதாவது ஆடம்பரம் இல்லாத புர்காவை பெண்கள் விரும்புவதே இல்லை என்று கூறுகிறார்கள். சில ஆண்களின் கருத்துப்படி ஒரு ஆணின் பார்வை எப்பேற்பட்டது என்று ஒரு பெண் உணர்ந்தால் அவள் இரும்பினால் ஆன ஆடையை உடுத்திக் கொள்வார் என்று. ஆனால் நாம் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி கவர்ந்து இழுக்கும் புர்காவை அணிந்து கொள்கிறோம். இன்னும் சிலர் தலைக்கு மட்டும் போடும் தலைக்கவசம் தான் புர்கா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சிலர் அந்நிய ஆண்களுக்கு தங்களை காட்சிப்படுத்தும் காட்சி பொருளாக உள்ளார்கள். இன்னும் கூறுகிறார்கள், காட்சிப்படுத்தும் காட்சி பொருளாக உள்ளார்கள். இன்னும் கூறுகிறார்கள், பெண்களின் விரல் நுனியில் கூட ஷைத்தான் அமர்ந்து அவர்களை வழிகெடுப்பான் என்று. ஆனால் நாம் ஒருபடி மேலே சென்று நகத்திற்கு நெயில் பாலிஷ், கண்ணுக்கு மஸ்காரா, ஐலைனரின் 5-6 உருப்படிகள் எத்தனை பாருங்கள்! ஷைத்தானை சந்தோஷத்தின் உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம். இதனை பயன்படுத்தாதீர்கள் என்று கூறினால் குழந்தைகளுக்கு தானே பயன்படுத்துகிறோம், குழந்தைகளோடு இதை முடித்து விடுகிறோம் என்று கூறுகிறீர்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகளோடு இது முடிவதில்லை. குழந்தைகள் இருந்துதான் இது ஆரம்பம் செய்கிறீர்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர பாலஸ்தீனா பற்றி நாம் அனைவரும் அறிவதுண்டு. நமது மக்த மதரசாவில் கூட நோன்பு வைத்து துவா செய்தோம். மாஷா அல்லாஹ், உங்கள் அனைவரின் போனிலும் ஸ்டேட்டஸ் வைத்தீர்கள், இஸ்ரேலை எதிர்த்தீர்கள், இஸ்ரேலை திட்டினீர்கள். ஆனால் இங்கு உள்ள நம்மள் எத்தனை பேருக்கு தெரியும், நாம் பயன்படுத்தும் மேக்கப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிப்பது இஸ்ரேல் தான் என்று. மேக்கப் பொருட்களை பயன்படுத்தி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு யூதருக்கு ஆதரவை அளிக்கிறது. பெண்களை புர்கா போட்டுக்கொண்டு வீட்டில் முடக்கி கிடக்க வேண்டும் என்று எந்த இஸ்லாமும் மார்க்கமும் சொல்லவில்லை. சகோதரிகளை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். புர்கா அணிந்து கொண்டு போருக்கு சென்ற வீர மங்கைகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. கல்வி மேடையாக உள்ள பெண்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. இன்னும் சிலர் கூறுவார்கள், வரலாறு தானே பேசுகிறது, நிஜ வாழ்க்கை இல்லை அல்லவா என்று. சகோதரிகளே, தாய்மார்களே, நிஜ வாழ்க்கையில் நிகழ்வதைதான் வரலாறாக பேசுகிறோம். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயின் மடிதான் முதல் மதரசா. அப்படிப்பட்ட மதரசாவில் நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதைதான் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். இன்னும் பெரியவர்கள் கூறுவார்கள், நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை குழந்தைகள் சொல்ல மாட்டார்களாம், நாம் என்ன பேசுகிறோமோ அதை தான் குழந்தைகள் சொல்வார்களாம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர ஒரு குழந்தை நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் பெற்றோர் நேர்வழியில் பயணிக்க வேண்டும். பெண்களை பெற்ற பெற்றோரிடத்தில் சென்று உங்களுடைய குழந்தை எவ்வாறு ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், பாத்திமா ரலி அவர்களை போன்று என்னுடைய குழந்தை ஆக வேண்டும் என்று. சகோதரிகளே, தாய்மார்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற பெற்றோர் ஆனால் மட்டுமே நம்முடைய குழந்தைகள் பாத்திமா ரலி அவர்களை போன்ற பிள்ளைகள் ஆவார்கள். இது எந்த பெற்றோருக்கும் தெரிவதில்லை. எனவே புர்காவில் ஆடம்பரம், அழகு, இறுக்கம் இவற்றை காட்டாதீர்கள். புர்கா நம்மளை பாதுகாக்கும் பாதுகாப்பு கஷ்டம். எனவே அனைவரும் மிகவும் மேன்மையான இந்த இஸ்லாத்தில் உங்களையும் எங்களையும் படித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இறைவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வியின் முக்கியத்துவம். எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ்
காலத்து நிலையை உழைப்பதில்லை. கல்வி இல்லாமல் இஸ்லாம் இல்லை. அண்ணலார் இறங்கிய முதல் வசனமே இக்ரா ஓதுகிறாங்க. கல்வியின் மூல ஆதாரம் திருக்குரான் தான். அளவில்லா கருணையுள்ள இறைவன் இக்குரானை நமக்கு கற்றுத்தந்தான். வாழ்க்கையின் நோக்கமும் அதனை அடைவதற்கான வழிமுறைகளை கற்பது ஒவ்வொரு ஆண் பெண்கள் மீதும் கட்டாய கடமையாகும். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடையில் மிகப்பெரிய அருட்கொடை கல்வியாகும். முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தபோது மலக்குமார்களை அவருக்கு கடிதம் செய்துள்ளான். மலக்குமார்கள் அம்மனித பிறவின் சிறப்பினை பற்றி அறிய ஆசைப்பட்டார்கள். அப்போது அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கூறும்படி அல்லாஹ் கேட்டான். அவர்களும் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கூறினார்கள். எனவே ஒரு மனிதன் படைக்கும் போது அவனுக்கான அறிவாற்றலையும் அல்லாஹ் கொடுத்தே படைக்கிறான். பறந்து விரிந்த இந்த உலகில் மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போலவே அவனுக்கு ஞானத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். குர்ஆனில் மூசா நபி அவர்களை பார்த்து இல்கு என்று அவர்கள் கேட்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை கூறுகிறான். மேலும் உமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் எவ்வாறு பொறுமையாக நிலைத்திருக்க முடியும்? ஆகவே கல்வி ஞானம் இல்லாதவர்கள் ஒரு செயலை நிலைத்து நிற்கவோ தெளிவர இயங்கவோ முடியாது. கல்வி என்பது மனிதரை மனிதராகவும் மனிதநேயம் உள்ளவராகவும் சீரான நேரான பாதையில் கொண்டு செல்பவராகவும் மாற்றுகிறது. மேலும் அது அவரது ஆளுமையை வெளிக்கொண்டு வருவதாக உள்ளது. அந்த ஆளுமை ஈமானை தொய்த்ததாக இருக்க வேண்டும். அல்லாமல் வெறும் பொருள் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட கல்வியாக இருக்கக்கூடாது. நாம் கற்கும் கல்வி ஒருவரின் அழிவிற்கு பயன்படாமல் ஒருவரின் உதவிக்கு பயன்பட வேண்டும். கல்வி உலக கல்வி மாற்று கல்வி என்றெல்லாம் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அடிப்படையில் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று வேணால் பிரிக்கலாம். எல்லா சரியான கல்வி ஞானமும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவைதான். பயனுள்ள கல்வியை கற்காமல் அதில் பொழுதுபோக்காக இருந்த காரணத்தினால்தான் முஸ்லிம் சமுதாயம் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது. மனிதர்களில் பல பிரிவினர் உள்ளனர். அதில் ஒருவர் முற்றிலும் அறியாமையில் இருக்கிறார்கள். அறிவை தேட வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் இருக்கிறார்கள். மற்றொரு பிரிவினர் அறிவு ஞானம் வழங்கப்படுகிறது, ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களில் சிலர் இவ்வாறு இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்கிறார்கள், மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள் என்று கூறுகிறான். எவர் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லும் பாதையை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அவருக்காக வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அவர்களின் கட்டளைகளை படிக்கிறார்கள். மேலும் அவருக்காக சுவனவாசிகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். கடலில் உள்ள மீன்கள் உட்பட அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது. இரவில் ஒரு சிறு பகுதியில் கல்வி கற்பது இரவு முழுவதும் இறைவணக்கம் செய்வதை விட சிறந்ததாகும். அல்லாஹ் கூறுகிறான், தன் நாடியவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் ஏராளமான நன்மைகள் பெற்றவராவார். நல்லறிவு உடையோரை தவிர வேறு எவரும் சிந்தித்த படிப்பை பெற மாட்டார்கள். எனவே அல்லாஹ்விடமிருந்துதான் ஞானம் கிடைக்கிறது. அவனிடமிருந்து பெறப்படும் ஞானம் மட்டுமே சரியானது, நிலையானது. அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர்கள் உண்மையிலேயே இறை நன்மை பெற்றவர்கள் தானே. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நபி அவர்கள் வஹீயின் மூலம் எவற்றை பெற்றார்களோ அவற்றை பெற நாமும் துஆ செய்ய வேண்டும். தினமும் குர்ஆன்களையும் ஹதீஸ்களையும் அதிகமாக படிக்க வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய கல்வி ஞானம் அதிகமாகும். எனவே அல்லாஹ் அத்தகைய நற்பேற்றை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆபாத்தாசா மாணவர் வாங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதானே? ஆஹா அவசரமான ஆள் நிற்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
மக்தப் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இங்கே பேசிய மாணவர்கள் மாணவிகள் மிக அற்புதமான முறையிலே நல்ல முறையிலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதற்காக வேண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த மாணவ மாணவிகளை தயார் செய்த ஆசிரியை உஸ்தாத் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாஷா அல்லாஹ், இது போன்ற நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுக்கு முன்னால் நடைபெற வேண்டும். இன்னும் இதைவிட சிறப்பாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு பெற்றோர்களாகிய நம் அல்லாவை சார்ந்த தாய்மார்கள் பெரியோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மதரசாக்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த மாணவ மாணவிகளை உஸ்தாத்மார்கள் தயார் செய்து